கேஸ் இன்றைக்கி நம்ம ஒர்க்கிங் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டிவி ரிமோட் பார்க்கலாம். டிவி ரிமோட் எப்படின்னா ஒரு ஐஆர் கம்யூனிகேஷனை உருவாக்குது. த்ரூ கமாண்ட் தெரிவிக்குது டிவிக்கு. அதில் ஒரு புஷ் பட்டன் இருக்கும். அது புஷ் பட்டன் அமுக்குனா நம்ம டிவியிலேருந்து இன்ஃப்ராரெட் லைட் சிக்னல் டிவிக்கு போகும். அந்த டிவியில் இன்ஃப்ராரெட் ஐஆர் ரிசீவர் இருக்கும். அது டிடெக்ட் தி சிக்னல் அண்டு பர்ஃபார்ம் தி ஆக்ஷன் பண்ணும். இப்போ அதில் காம்பனன்ட்ஸ் பார்த்தா ஃபஸ்ட்டு பட்டன்ஸ் இருக்கும். அதுதான் இன்புட் கம்யூனிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதில் பார்த்தா வால்யூம் ஆஃப் சேனல்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். மற்ற ஆப்ஷன்லாம் பார்க்கலாம். அப்புறமேட்டு பிசிபி பிரிண்டட் சர்க்யூட் போர்ட் அது எல்லா எலக்ட்ரானிக் கம்பனன்ட்ஸும் ஹோல்ட் பண்ணிக்குது. அப்புறமேட்டு ஒரு ட்ராக்கில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. ஒரு ஒயர்டு கனெக்ஷன் இல்லாமல் ஒரு ஃபிக்ஸ்டு கனெக்ஷனில் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி சிப். இது பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணோடனே ஜென்ரேட் கரெக்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ். அப்புறமேட்டு இன்ஃப்ராரெட் எல்இடி ஐஆர் எல்இடி எமிட்ஸ் லைட் இன்ஃப்ராரெட் லைட் தட் கேரிஸ் சிக்னல் டு டிவி. அந்த இன்ஃப்ராரெட் ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு ஒரு வகையான இன்ஃப்ராரெட் சிக்னல் காமிச்சிடும். அது மூலிமா டிவி ரிசீவ் பண்ணும். இப்போ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இது ஹெல்ப்ஸ் இன் ஜென்ரேட்டிங் டைமிங் ஃபார் மைக்ரோ கண்ட்ரோலர் சிக்னல் அவுட்புட். அந்த எவ்வளோ நேரம் அந்த டைமிங் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் சிக்னல் அவுட்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணும். பவர் சோர்ஸ் இது பேட்டரிஸ் நம்ம டபிள்யூ பேட்டரி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ மோஸ்ட்டாக ட்ரிபிள்ஏ வருது. இப்போ அப்புறம் பிளாஸ்டிக் கவரிங் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணிக்குது அந்த மொத்த இதுவுமே. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோன்னே அந்த பட்டன் இந்த சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுது. அந்த பட்டன் இந்த பிசிபியில் அந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணுது. அப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் ஐடென்டிஃபை பண்ணுது விச் பட்டன் வாஸ் ப்ரெஸ்டுன்னு. அப்புறமேட்டு அந்த பட்டன் ப்ரெஸ் ஒரு யூனிக் பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணுது. ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ்க்கும் ஒவ்வொரு வகையான பைனரி கோட் இருக்கும். அந்த எல்இடி ஐஆர் எல்இடி ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் அந்த பைனரி கோட்ஸ் குறிப்பிட்ட பேட்டர்னில் அந்த குறிப்பிட்ட யூனிக்கான பைனரி கோட்ஸ் தகுந்த மாதிரி மாற்றும். அந்த ஐஆர் ஃப்ளாஷ் பண்ணுது. அப்புறம் டிவி ஐஆர் ரிசீவர் வச்சுருக்கோம். அந்த ஃப்ளாஷ் ரீட் பண்ணி இந்த டீகோட்ஸ் பண்ணும் அந்த என்ன கமாண்டுன்னு. அந்த டிவி அந்த கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஐஆர் சிக்னல் ஒரு 38 kHz ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அப்புறமேட்டு ஒரு 5 to 10 மீட்டரில் தான் வேலை செய்யும். அது நம்ம டிவியை பார்த்து வச்சா தான் சில டைம் அது வேலை செய்யும். மாடர்ன் ரிமோட்ஸில் ப்ளூடூத் இல்லைனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி இப்போ டிவி ரிமோட்ஸ்லாம் வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த டெக்னாலஜியை பற்றி எப்படி பார்க்கலாம்.